அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலீடு அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள அனைவருக்குமான கட்டாயமான ஒரு விஷயம். இது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நானே டெய்லி அன்னாடம் காட்சி டெய்லி தினக்கூலிக்கு போயிட்டுருக்கேன், நான் என்னப்பா இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறாங்க. சில பேர் எனக்கு வர்ற வருமானமே கொஞ்சம், அதில் ஃபேமிலியே ஓட்ட முடியல, நான் இதில் நான் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சில பேர் நானே வர்ற வருமானத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, அதை ஒரு காரு பைக்கு இல்லை படத்துக்கு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன், அதை போய் நான் என்ன முதலீடு பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் நிறையா பணம் வச்சுருக்கிறாங்க, ஆனாலும் முதலீடு பண்ணாமல் எஃப்டியில் போட்டுக்கிறாங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் முதலீடை பற்றி தெரியாது, ஆனாலும் அந்த பிஸ்னஸில் வர்ற காசை ரியல் எஸ்டேட் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே போட்டுட்ருப்பாங்க, இல்லை தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டுமே போட்டுட்ருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லோருக்கும் ரெகுலர் வருமானம் ஒரு காலகட்டத்தில் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரு வயசில் ஓய்வுங்கிறது நிரந்தரம். அந்த ஓய்வுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னென்னா, வருமானம்னா அந்த மாதம் வரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இல்லைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு இடத்துல காசு இருக்கணும், நீங்கள் எடுக்கணும். அதுதான் வருமானம்னு சொல்கிறேன். நாளைக்கு காய்கறி வாங்கணும், அதாவது ஓய்வு பெற்ற பிறகு காய்கறி வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு காசு தேவைப்படும். அதுக்கு ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த வருமானம் வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் எல்லோரும் அவங்க அதாவது 50 ரூபாய்க்கு கூட முதலீடு பண்ணலாம், 10 ரூபாய்க்கு கூட முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இருக்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலும் வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அவங்களுடைய தேவைகளை அந்த சிச்சுவேஷனில் சமாளிக்கவே முடியலை, அதாவது ஓய்வு பெற்ற பிறகு. இதுக்கு ஒரே வழி, குழந்தையிலேருந்தே எல்லோருக்கும் இந்த முதலீடை பற்றி பேசுங்க. எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே அந்த முதலீடை உடனே தொடங்குங்க. ஏன்னா எல்லோருக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இதுக்கு இடையில வேலை போகுது, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் உங்களால் அந்த வருமானத்தை ஈட்ட முடியல அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போன உடனே தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கூட நீங்கள் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேங்க. இந்த கதை சொல்ல வரல, நிதர்சனமாக அனுபவத்தில் நான் பார்க்குறேன். முதலீடு அப்படிங்கிறது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு பெரும்பாலும் இருக்கிறாங்க. அந்த கருத்தை நான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லென்த்தியாக பேசுகிறேன். சரி, இந்த வீடியோ பதிவில் எப்படியெல்லாம் ரெகுலர் வருமானம் பெறலாம், பல வழிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். அது இல்லாமல் 1-2 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்ட்ராவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆனால் ஆல்ரெடி பேசுனதுனால இது எல்லாமே ஒன்லைனரில் சொல்ல போகிறேங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே முதலீடு அப்படிங்கிறது பண்ணணும். அதுக்கு மொத விஷயம், வருமானம் வந்த உடனே அது தினக்கூலியாக இருந்தாலும் சரி, 150 ரூபா வந்தாலும் சரி, இல்லை 1500 ரூபா வந்தாலும் சரி, இல்லை 15,000 ரூபாய் வந்தாலும் சரி, இல்லை 1,50,000 வந்தாலும் சரி, இல்லை 15 லட்சம் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்த காசில் 30% வந்த உடனே எடுத்து முதலீடுக்கு அப்படின்னு ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் நான் தினக்கூலி தான் அப்படின்னு இருந்தால் நீங்கள் 2 விஷயத்தை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒன்று, கவர்மெண்ட் தர்ற அட்டல் பென்ஷன் யோஜனா. அது 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு மாதம் வருமானம் தரக்கூடிய திட்டம். 5,000 தான் மேக்சிமமாக வரும். அரிசி செலவுக்கு அட்லீஸ்ட் உதவும். நம்மளை சுற்றி நிறைய பேர் பீகார், ஜார்க்கண்டு, நார்த் இந்தியாவிலலாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமு பெரும்பாலும் உதவும். தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க. 2வது, கோல்டு. இந்த தினக்கூலிகளை கொண்டு போய் செய்கூலி சேதாரம்னு சொல்லி ஏகப்பட்ட காசு கொடுத்து அந்த தங்கத்தை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஜுவல்லர்ஸ்கிட்ட தங்கம் வாங்கும் பொழுது அது நல்ல தங்கமா சுத்தமான தங்கமா அப்படிங்கிறது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னா
அவங்களால அந்த தங்கத்தை வந்து 10 வருஷம் 20 வருஷம் வந்து வச்சுக்க முடியாது. அதுக்குள்ளே தேவை வந்துடும். அதே தங்கத்தையே கொண்டு போய் அதே கடைக்காரன்ட்ட மறுபடியும் வந்து செய்கூலி சேதாரம் மாதிரிலாம் கொடுத்துட்டு திருப்பி காசு வாங்குறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தங்க விலை ஏறினா தான் உண்டு. சரிங்களா? இப்படி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் இந்த ETF கோல்டு பீஸ் அப்படிங்கிறத வாங்குறத வந்து நீங்கள் தயவு செஞ்சு கற்றுக்கங்க. இந்த ஜீரோதா ETF கூட இருக்குது, கோல்டு ETF வெறும் 12 ரூபாய்க்கு வாங்கலாம். அட்லீஸ்ட் கோல்டு, இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா, இது ரெண்டையும் பண்ணுங்க. நீங்கள் பண்ணலைனாலும் யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸு, இது ரெண்டுலையும் ஒரு 100 ரூபா 50 ரூபா எவ்வளோ கிடைச்சாலும் கிடைக்கிறப்ப எல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இது எல்லாரும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். சரிங்க, இப்போ பொதுவாகவே பேசிடலாம். இப்போது நீங்கள் வருமானம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணியே இருக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தவறிட்டாங்கன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வர்ற வருமானம் 1 வருஷம் வரல அப்படின்னாலும் அந்த குடும்பத்தால் அவங்களுடைய அன்றாட தேவைகளை சமாளிக்க முடிகிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் வந்து அப்பாவுக்கு மாதம் மெடிக்கல் பில் செலவாகுது, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கணும், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், கறிகாய் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது 1 வருஷத்துக்காவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் எஃப்டியில் போட்டுக்கோங்க. இதை பற்றிலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். அதனால் இனிமேல் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸு. உங்களுக்கு காசை செலவு பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக தேவைன்னா மட்டும்தான் அந்த காசை நீங்கள் கொடுக்கணும். இல்லாட்டி அதை கொடுக்கக்கூடாது, தள்ளி போடணும். நீங்கள் பைக்கு வாங்குறது கூட அல்லது சைக்கிள் வாங்குறது கூட நாட் அலோடு, பஸ்ஸில் போங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஒரு உதாரணம் தான். ஆப்பிள் தேவை கிடையாது, நார்மல் ரெட்மி போதும். சரிங்களா? இது ரெட்மியுமே தேவை கிடையாது, நார்மல் ஃபோன் இருக்கிற மொபைலே போதும். சப்போஸ் உங்களுக்கு நீடு இல்லைனா, வேலை விஷயமாக தேவையில்லை அப்படின்னா மட்டும். சரிங்களா? அதாவது இந்த ஸ்லைடில் நம்ம இருக்கிற காசை பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறோம். அதுக்கான முயற்சி தான் இந்த ஸ்லைடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, கடன் இருக்கவே கூடாது. முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கடன் வந்து வீட்டுக்கடன், ஒரே ஒரு கடன் மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வருதுன்னா அலௌடு. மற்றபடி எந்த கடனும் வச்சுக்காதீங்க. பர்சனலாக கூட லோன் எடுக்காதீங்க. பர்சனல் லோன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், எடுக்காதீங்க. லோனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு கடனை முதல்ல அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பளம் வாங்குறவராக இருந்தால் தயவு செஞ்சு இபிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் விபிஎஃப் பற்றி நாம் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இபிஎஃப் ப்ளஸ் விபிஎஃப் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 2,50,000 இல்லைன்னா அதில் தயவு செஞ்சு 2,50,000 இருக்கிற வரைக்கும் நல்லா மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, 60 வயசு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானம் வர்றதுக்கு இந்த இருக்கிற காசில் எவ்வளோ முடியுமோ அதை கொண்டு போய் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போட்டுட்டு மாதம் ஒரு இன்கமாக வாங்கிக்கோங்க. பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா சுகன்யா சமரித்தி யோஜனான்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த பெண் குழந்தைங்க பேரில் போட்டுக்கலாம். 18 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம். இதில் உங்களால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்பிஎஸ் Tier 1 Tier 2 இருக்குது. உங்கள் எம்ப்ளாயரே, அதாவது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்டேயே இந்த என்பிஎஸ் Tier 1 Tier 2ல் நீங்கள் வந்து உங்களால் முடிகிறத தயவு செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிபிஎஃப்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கோல்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன் முக்கியமோ அது மாதிரி தான் இந்த விஷயம். இது ஃபவுண்டேஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈக்விட்டியோட மற்ற ஃபண்டை விட இதில் ரிட்டர்ன் கம்மியாக தான் வரும். ஆனால் டீசெண்டான ரிட்டர்ன். சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ங்கிறது 8.2% ரொம்ப டீசென்ட்டு குவார்ட்டர்லி. அதே போல் சுகன்யா சமரித்திங்கிறது 8.2, நல்ல இது. சரிங்களா? இதிலெல்லாம் போட்டுக்கோங்க. இபிஎஃப் விபிஎஃப்ங்கிறது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்பிஎஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து
உங்களுடைய ஃபவுண்டேஷன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் 12% ரிட்டர்ன் கிடைக்குமே, 5% ரிட்டர்ன் கிடைக்குமே, ஈக்விட்டியில் போட்டால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டான்னு யோசிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷன். நம்ம போன ஸ்லைடில் பேசின விஷயங்கள், ஃபவுண்டேஷன் விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது. அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். அதாவது டேக்ஸ் 80Cயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் சேலரியிலேருந்து டேக்ஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் 30% ஸ்லாப்பில் இருந்தீங்கன்னா அந்த காசுக்கு 30% உடனே உங்களுக்கு வந்து இன்கம் கிடச்சிருது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காசுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் குறையுது. அப்படிங்கிற பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ்ஸு அது கவர்மெண்ட் மூலமாக போடுறதுனால உங்கள் காசு என்றைக்குமே சேஃபு. அலைஞ்சாலும் உங்கள் காசை வந்து திருப்பி வாங்கிடலாம். அதுதான் வீட்டுக்கு முக்கியமான ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் அதை மீன் பண்ணேங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, சில பேர்த்துக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஈக்விட்டி டெப்ட்டு அதிலெல்லாம் வந்து டெய்லி ஏறி இறங்குறதெல்லாம் நமக்கு வந்து தாங்காது அப்படின்னு பர்சனாலிட்டிஸ் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் பெரும்பாலும் வந்து எஃப்டி தான் வந்து நிறையா பேர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து உள்ள கேரக்டர் உள்ள பர்சனாக இருந்தால் ஒன்றுமே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. கரெக்டுங்களா? சரி. ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா, உங்களால் வர்ற வருமானத்தில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேருந்து வர்றதை மட்டும் வச்சு உங்களுடைய வாழ்க்கையையும் ரிட்டையர்மெண்ட்டையும் உங்கள் ஃபேமிலி நீடையும் மீட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கங்க. இது வந்து உங்களால் தூங்க முடியாது, என்னாலலாம் காசு வந்து போட்டுட்டு இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்கிற பர்சனாலிட்டிக்காக தான். ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சரிங்களா? காசு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. வேணாம். அவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு அவங்களுடைய ஹெல்த்தும் உயிரும் தான் முக்கியம். அவங்களாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டுக்கோங்க. எஃப்டி லேடரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த 1 இயர் டைம் டெபாசிட்டு 2 இயர் டைம் டெபாசிட் இருக்குது. அந்த கான்செப்டை இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. மற்ற இன்கம் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்குது, கிசான் விகாஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்லையும் எக்ஸ்போசர் எடுத்துகிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக இருந்தால். ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு கூட இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்போசர் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? நிம்மதியாக அதுலேயும் உறக்கம் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா வட்டி விகிதங்கள் வந்து கொஞ்சம் ஏறும் இறங்கும், அவ்வளவுதான். இது இல்லாமல் பல கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கு. நான் இப்போது ஒரிஜினல் டாபிக்கு வர்றேன். என்ன அப்படின்னா, என்னுடைய ஐடியா வந்து என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க காசை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதிலிருந்து அவர் நமக்கு மாதம் மாதம் தருவார் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலைங்க. அந்த கான்செப்டே பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இந்த ஸ்லைடில் காட்டிருக்க எல்லாத்துலேயும் பிரித்து போடுவேன். பிரித்து போட்டுட்டு எனக்கு எப்போ தேவையோ எந்த ஸ்கீமில் வளர்ந்துருக்கோ அப்போ வந்து அந்த ஸ்கீமில் இருந்து நான் வந்து காசை எடுத்துப்பேன். கரெக்டுங்களா? இப்போ எடுக்கிற சிச்சுவேஷனில் என்ன மாதிரி டாக்ஸேஷன் கவர்மெண்ட் பாலிசி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் வந்து அலைன் பண்ணிக்குவேன். அப்படிங்கிறது தான் சிம்பிள் கான்செப்ட்டு. நீங்கள் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ETF பற்றியே பேச மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இண்டெக்ஸை பற்றியே பேச மாட்டாங்க பெரும்பாலான ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. சரிங்களா? ஒன்று, நான் ETF தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபண்டு அப்படின்னா டெப்ட் ஃபண்டில் வந்து இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு, டைனமிக் பாண்ட் ஃபண்டு இது மாதிரி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் வீடியோவில், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பல வழிகள்னு நான் மீன் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கும் வாங்கணும். அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு நல்ல நல்ல ஸ்டாக்கு, குவாலிட்டியான ஸ்டாக்கு வந்து வாங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபாரின்லையும் கொஞ்சம் ஈக்விட்டி இருந்துச்சுன்னா, ஏங்க உலகத்தையே வந்து ரன் பண்ணுறது ஆப்பிள், கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸு. ப்ளஸ் அமெரிக்காவில் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. S&P 500 இண்டெக்ஸ் இருக்குது, நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ்லலாம் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜப்பான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு கூட இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஃபாரின் ஈக்விட்டிங்கிறது உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனால் இதை நான் மேலே ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, மேலேருந்து கீழே வர்ற ஆர்டரில் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க, அந்த ரிஸ்க்கு அடிப்படையில் அதை கொண்டு போய் மேலே வச்சுருக்கிறேன். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால்
அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஈக்விட்டி இடிஎஃப்ல நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 தீமேட்டிக் ஃபண்டு பேங்க் பீஸு ஐடி பீஸு இன்ஃப்ரா பீஸு அதுக்கப்புறம் ஹைப்ரிட் டைரக்ட் ஃபண்டில் வந்து அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட்டில் போட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் டெப்ட்டில் போட்டுக்கோங்க, அதாவது லிஸ்டட் பாண்டை வந்து உங்களால் AAA AA கிறிசல் பாண்டு வந்து வருது உங்களால் வாங்க முடியும்னா அது லிஸ்டட் பாண்டில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பாண்டு ஃபண்டில் போட்டுக்கோங்க, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மிட் டு லாங் டேர்ம் ஃபண்டு, டைனமிக் பாண்ட் ஃபண்டு, இந்த பாண்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கோல்டு ETF கோல்டு பீஸ் வாங்கிக்கோங்க. பாண்ட் ETFல உங்களுக்கு ரிட்டர்ன் ஓகேவா இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க. பிஜி இன்விட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொன்னதில் ஸ்கீம்ஸ்லையும் வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கோங்க. RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுலேயும் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டை பிரித்து போட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒரு 5 லட்சம், பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு ஃபினான்ஸில் ஒரு 5 லட்சம், பேங்க்கில் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி ஃபினான்ஸில் எப்படி போட்டிங்கன்னா அதை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு புரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிரித்து போட்டுக்கோங்க. இப்போது உங்களுடைய காசு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹையர் ரிஸ்க் அசட்டில் எக்ஸ்போசரை வந்து கூட்டிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய இன்கம், உங்களுடைய கரண்ட் அசட் ப்ளஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அதை பொறுத்து தான் எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கேட்டகரியெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் இன்கம் கம்மியாக தான் வருது அப்படின்னா அட்டல் பென்ஷன் யோஜனா கோல்டே பண்ண முடியாது. சரியா? நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்னா EPF VPF அதுக்கப்புறம் இந்த NPS இந்த சுகன்யா சம்ருத்தி SCS இதையே உங்களால் ஃபில் பண்ண முடியாது. சரியா? ஏன் வந்து நான் அதாவது என்னென்னா இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டெல்லாம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது உங்களுடைய இன்கம்மு சேலரியை பொறுத்து நீங்கள் அங்கேயே தங்குவீங்க. ஒரு பீரியடில் உங்களுக்கும் இன்கம் ஜாஸ்தியாக வரும். அப்போ இதையும் ஃபில் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டிக்கு கூட அப்புறம் கூட எக்ஸ்போசர் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இன் பேரலல் டு தட் உங்களால் எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸ் கிடைக்கிது. சரியா? இல்லை ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக போனஸ் கிடைக்குதுன்னா அந்த காசை வந்து இண்டெக்ஸ் ETFல வந்து பேரலாக போட்டுக்கோங்க. சரியா? அதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸு. இது எல்லாமே எப்படி சொல்கிறது, உங்களுடைய நேச்சர் நான் திருப்பி சொல்ல விரும்பலை. சரிங்களா? இதில் எல்லாம் போட்டிருங்க. அது அடுத்த ஸ்லைடில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதையும் கேட்டு போயிருங்க. போன ஸ்லைடில் ஃபார்மா பீஸுக்கு பதிலாக இன்ஃப்ரா பீஸுன்னு சொல்லிட்டாங்க. ஃபார்மா பீஸு தான் வந்து ஐ மென்ட். ஆனால் இன்ஃப்ரா பீஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எல்லா அசட் கிளாஸும் ஏறி இருக்குது நண்பர்களே. இந்த டைமில் வந்து தயவு செஞ்சு பல்க் இன்வெஸ்டிங் பண்ணாதீங்க. நான் சொல்கிற வீடியோ கேட்டு டெம்ப்ட் ஆகாதீங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ எல்லாம் பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன், லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து சிப் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக 1-2 அந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகரிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஓவர் த பீரியடில் ஒரு 5 வருஷத்தில் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா கேட்டகரி அதாவது இன்சூரன்ஸும் முடிச்சிட்டீங்க, அதாவது உங்களை சேஃப்கார்டும் பண்ணிட்டீங்க, ஃபவுண்டேஷனும் ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் எடுத்துருக்கீங்க, இப்போவும் காசு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஈக்விட்டிக்குள்ளே இன்னும் வந்து டைரக்ட் ஸ்டாக் வாங்குறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிறது, அல்லது இண்டெக்ஸ் ETFலே வந்து தீமேட்டிக் இண்டெக்ஸ் ETFல வந்து தொடர்ந்து வந்து டபுள் த சிப்பு ட்ரிபிள் த சிப்பு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு விடுறது. இல்லை வந்து மார்க்கெட் கரெக்டாக இருக்குது, எந்த அசட் கிளாஸ் வந்து இப்போ படுத்து கிடக்கு அப்படின்னா அங்கே போய் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணணும். சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க. ஒரு முக்கியமான விஷயம், இது முக்கியமான விஷயம்னா இது வந்து ரிஸ்க்கு அதிகமான ஒரு விஷயம். இது வந்து உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனாக தான் பாஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க. இது கிட்டத்தட்ட வட்டிக்கு கடன் கொடுக்குறது தான். இது திஸ் இஸ் கால்டு P2P லெண்டிங், அதாவது பியர் டு பியர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து நம்ம கந்து வட்டிக்காரங்களாம் வந்து நமக்கு காசை கொடுத்துட்டு வட்டியை மட்டும் தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தேவைன்னா வந்து அசலில் திருப்பி கொடுக்குறப்ப வாங்கிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் நம்ம இந்தியாவில் உள்ள இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கலாம். அதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. RBI ரெகுலேஷன் உள்ள பிளாட்ஃபார்ம்ஸு நிறைய இருக்குங்க, அதை பார்த்துக்குங்க. RBI ரெகுலேஷனில் உள்ள பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்க NBFCயாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமவும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த பியர் டு பியர் லெண்டிங் என்ன தான் RBI ரெகுலேஷன் இருந்தாலும் இது ஸோ ரிஸ்கி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் வட்டி நிறைய கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும், நிறைய கிடைக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க அதிக வட்டி கிடைக்கும்.
ஒருத்தருக்கு 50,000க்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. மொத்தமாக நீங்கள் வந்து 50 லட்சத்துக்கு மேலே அந்த P2P பிளாட்ஃபார்மில் லென் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, உங்களுடைய நெட்ஒர்த் வந்து 50 லட்சத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸு இருக்குது. அந்த மாதிரி ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்மில் போய் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டி இருக்குன்னா எடுங்க. நான் இதில் பண்ண மாட்டேன். இதை வந்து இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன் நண்பர்களே. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதில் உள்ள ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கங்க. இந்த பிட்காயின் மாதிரியே தான் இதுவும் கிட்டத்தட்ட. ஆனால் ஆர்பிஐ ரெகுலேஷன் உள்ள பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குல்ல. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நான் பர்சனலாக இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. நன்றி. லென்த்தான வீடியோ போட்டதுக்கு மன்னிக்கவும்.